மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 2 நாளாகமம் 32 அதிகாரம் 24 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதி கண்டவன் மறுக்கும் தருவாயில் காணப்பட்ட வேளையிலே அவன் ஜெபித்தான். அவனுக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு எசேக்கியாவின் ஜெபத்திற்கு உடன் பதில் கொடுத்த தேவன். எசேக்கியாவினுடைய ஜெபத்திற்கு உடன் பதில் கொடுத்த தேவன். இங்கே அவன் ஜெபித்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதி கண்டவன் மரண தருவாயிலே காணப்பட்ட போது அவன் ஜெபித்தான் என்று சொல்லி மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே காரியம் ஏசாயா 38 அதிகாரத்திலே நீங்கள் 1 முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சற்று விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி கண்டு மரிக்கும் தருவாயிலே அவன் காணப்பட்டதான வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசியானவன் வந்து ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கொண்டு வருகிறார். நீர் இன்னும் சில நாட்களில் மரித்து போவீர், உம்முடைய காரியங்களை நீர் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி வார்த்தையை சொல்லிவிட்டு வாசற்படியை தாண்டவில்லை. அதற்குள்ளாக எசேக்கியா சுவர்பக்கமாக திரும்பி அவன் அழுதான். அழுது விண்ணப்பம் பண்ணினான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாயிருந்தேன், எவ்வளவு உத்தமனாயிருந்தேன் என்று சொல்லி அவன் அழுத அந்த அழுகையின் சத்தம், அந்த அழுகையின் ஜெபம் தேவ சமூகத்திலே எட்டினது. உடனே பதில் வந்தது. வாசற்படியை கூட தாண்டவில்லை. அதற்குள்ளாக ஆண்டுடைய பதில் எசேக்கியாவுக்கு கிடைத்தது. உடனே அவன் திரும்பி வந்து எசேக்கியாவுக்கு அந்த காரியத்தை அறிவிக்கிறார். 15 ஆண்டுகளை ஆண்டவர் உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று காரியத்தை அவன் அறிவிக்கிறார். ஆமென். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் அவருக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிற உத்தமமாய் முன் செல்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அமிதமான அற்புதங்களை செய்ய இன்றும் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமே, ஆனால் அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்துரலை உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்கிற சங்கீதம் 20 அதிகாரம் 4 வசனத்தின்படியாக மன விருப்பத்தின்படியான காரியங்களை உங்களுக்கு நிறைவேற்றி தரும்படியாக கர்த்தர் இன்னும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எசேக்கியாவுக்கு அற்புதத்தை செய்தவர், எசேக்கியாவின் ஆயுசு நாட்களை கொண்டு கொடுத்தவர், இன்று உனக்கு தீர்க்க ஆயுசை தந்து இன்று உன்னை வாழ வைக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதே. எசேக்கியாவிற்கு துணை நின்றவர், எசேக்கியாவிற்கு அற்புதம் செய்தவர் உனக்கு அற்புதம் செய்ய சிந்தையாய் இருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தந்தருளும்படி கர்த்தர் உங்கள் மேலே நோக்கமாயிருக்கிறார். தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று வார்த்தை சொல்லுகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, உண்மையாயிருங்கள். மனம் உண்மையாயிருக்கிற எவனுக்கு கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை காணப்படுகிறவராய் இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்ற வார்த்தைப்படியாக பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உனக்கு தரும்படியாக இந்த அவர் உனக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவரிடத்தில் உண்மையாயிருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் முன் செல்லுங்கள். நிச்சயம் உங்களை வாழ்வழித்து நடத்துவார். சகல பொல்லாப்புக்கும் உங்களை விலக்கி காப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை நீ கூட்டி கொடுத்தீர் ஐயா.
அவன் உனக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்ததினாலே, உனக்கு முன்பாக உத்தமமாய் முன் சென்றதினாலே உடைய காரியத்தில் அற்புதம் செய்தி. இந்த நாளிலே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கூட அவருடைய மன விருப்பத்தின்படியான காரியங்களை தந்தருள்வீராக. உண்மை நிமித்தமாக, உத்தமத்த நிமித்தமாக யாரெல்லாம் ஆண்டவரே உடைய பார்வைக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்களோ, உத்தமர்களா இருக்கிறார்களோ, அவர்கள் யாவருக்கும் ஆண்டவரே அற்புத அதிசயங்களை காண பண்ணுவீராக. நன்மையினால் நிரப்புவீராக. எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வவல்லமையுள்ள கர்த்தர் அனுகூலமான துணையாய் இருக்க வேண்டும் என்று ரட்சகரின் சந்தோஷத்தில் அவர்கள் யாவரையும் நிலைத்திருக்க பண்ண வேண்டும் என்று கரத்தலப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.